நியூசிலாந்து போயிருந்தப்போ ஒரு சகோதரி அவங்க வந்து சொன்னாங்க அந்த மீட்டிங்ல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வரும்போது ரொம்ப டர்புலன்ஸ் இருந்தது, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, இப்ப திரும்ப அந்த ஃபிளைட்ல ஏறணும்னு நினைச்சாலே பயம். உடனே நான் போனேன், நான் வரேன், நான் உனக்கு ஜெபம் பண்றதுக்கு. ஏன்னா ஆண்டவர் இதே பயத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காரு, என்ன விடுவிச்சிருக்கிறார், வா நான் உனக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த பாரு இப்படிதான் நானும் பயந்தேன், கர்த்தர் இப்படி என்கிட்ட சொன்னார், நீ கீழே இருந்தாலும் என் கையில தான் இருக்கேன், மேல இருந்தாலும் நீ என் கையில தான் இருக்கேன்னு சொன்னார். பயமே போயிடுச்சு சொன்னேன், பயப்படாதேன்னு சொல்லி அவளுக்காக ஜெபம் அனுப்பிச்சா. போன உடனே தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ் போடுறா. நான் ஏறினேன் இருந்தது, ஆனால் நான் பயப்படல, கர்த்தர் என் பயத்தை அகற்றி போட்டார் அப்படின்னு சொல்லி அவ சாட்சி சொன்னா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எதையோ குறித்து ஒரு பயத்தை வைக்கிறான்னா பின்னாடி தேவன் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார், அல்லது அவருடைய நோக்கங்கள் அதன் வழியாய் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன பண்ணுறான், உங்களுக்குள்ள பயத்தை வச்சு உங்களை பயத்தினால கலக்கி விட்டுறான். அந்த பயம் வந்துருச்சுன்னா தேவன் வைத்திருக்கிறத நீங்கள் செய்ய முடியாது.